இலக்கியம். ஏன்னா வேதம் சொல்லுது 34 மாத்திரம் அல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால புரியுமா. நானும் வார்த்தை எனக்குள்ள இருக்குது. இந்த வார்த்தை அப்படியே உள்ள இருதயத்தின் நிறைவு வெளியே பேசும். இந்த வாய் திறக்கும் போது நல்லதா என்ன செய்யும்? பேசும், நல்லதை செய்யும், நல்லதை. இப்ப நான் நீதிமானா இருக்கிறவன் அநீதி என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டான். அப்ப நீதிமான் லஞ்சம் வாங்க மாட்டான், நீதிமான் பிரச்சனை கொண்டு வர மாட்டான், நீதிமான் போல் சொல்ல மாட்டான். இப்படி இந்த காரியங்களை நம்ம செய்வோமா? செய்யக்கூடாது. செஞ்சோம்னா அவனுக்கும் ஆண்டவர் அறியாதவனுக்கும் ஆண்டவர் அறிஞ்சு ஆண்டவருடைய பிள்ளையா மாறி வாழ்ந்துக்கிற உனக்கும் வித்தியாசம். அப்ப வித்தியாசம் வேணும். பிரதர், எனக்கு அழைப்பு இல்லை பிரதர். நான் ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கிறதுதான் என்னுடைய ஊழியமா இருக்கு. இதுதான் என்னுடைய ஊழியமா இருக்கு அப்படின்னு சொல்லி வேதம் அப்படி சொல்லவே இல்லை. பணத்தை கூலின்னு சொல்லி சொல்லவே இல்லை. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு 28:17. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, வானத்தையும் பூமியையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி இப்ப ரட்சிக்கப்படாத ஆண்டவரை அறியாத நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நம்ம தெருவில் இருக்கிறவங்க, நம்ம தேசத்துல இருக்கிறவங்க, ஊர்ல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஆண்டவர் சொன்ன ஜனங்கள். இவங்க இடத்துல போய் நம்ம என்ன செய்யலாம்? சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். சொன்னாதான் அவருக்கு நன்றி செய்யற மாதிரி. நன்றி, தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னா நன்றி சொல்றது, நன்றி செய்யுது. இன்னொரு சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களுடைய அந்த பிரயாசத்துல, அந்த கையின் பிரயாசத்துல நீங்க சாப்பிட்டு திருப்தியாகி மிச்சம் எடுக்கிறது உங்களை நீங்க இருக்கணும் அப்படின்னா, அதாவது நீங்க சம்பாதிக்கிற எல்லா சம்பாத்தியத்திலும் நன்மைக்கு நிறைய வரணும், தீமை யாரும் அது கொள்ளையிட்டு போயிடக்கூடாது. இந்த அப் அண்ட் டவுன்ஸ் கிடையாது. அப்பதான் அது மேலதான் போயிட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் வர வர விருத்தி அடையும். அப்ப வர வர விருத்தி அடையும் வாழ்க்கையில. ஒரு நாள் அப்படி இருக்கு, ஒரு நாள் இப்படி இருக்குது அப்படின்றது. ஒரு நாள் நாளுக்கு நாள் பெற்றாதான் போகணும். லோவா போயிருக்கணும். லோவா போனாங்க அப்படின்னாலே பிரச்சனை அவங்க இடத்துல இருக்குது. அதை காப்பாற்றணும். அதை என்னன்னு சரி பண்ணணும். நிறைய பேர் மக்கள் நிறைய ஊழியக்காரங்க பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு சபையை ஆரம்பிச்சிருவாங்களோங்கிற அந்த உள்ளார்ந்த ஒரு பயத்தினால, கர்த்தர் மேல அந்த நம்பிக்கை இல்லாததுனால இவங்களை இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவங்கள ரிலீஸ் பண்ணி கொடுத்து அடிமைத்தனத்தின் ஆவி இருக்காம சுயாதீனம் செயல்பட வேண்டும். அவங்கள நிறைய சபைகள்ல மக்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா பேச விட மாட்டாங்க. அந்த பாஸ்டரா தான் என்ன செய்யணும்? பேசணும். அவங்க சொல்றதுதான் கேட்கணும். அவ்வளவு. ஆனா என்னைக்கு நாம சத்தியத்தை அறியணுமா, அப்ப சத்தியத்தை நல்லா நம்ம படிக்க ஆவியான நம்ம கற்றுக் கொடுக்க நாம 4 பேருக்கு சொல்லணுங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்கு என்ன செய்யும்? வரும். அப்ப 4 பேருக்கு நானும் பேசணும், நானும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஆசீர்வாதமான காரியம் நன்மைக்கு போகணும், ஆசீர்வாதமா நிக்கணும், நிலையா இருக்கணும். நான் அப் அண்ட் டவுன்ஸ் பார்க்காம ஒரே மேல போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் பத்தி சொல்லுங்க. பயப்படாதீங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ இல்லை, எல்லாமே நல்லாதான்
ஆகும். அப்ப நல்லதான் நடக்கும். கர்த்தர் எழுந்து பிரகாசிங்க, எழுங்க, சொல்லுங்க. ஏதாவது புரியலையா டக்குன்னு வாங்க. இப்ப பாஸ்டர் நான் எங்க போய் பாஸ்டர் சொல்றது அப்படின்னு கேட்குறீங்க, என் கூட வாங்க, நான் கூட்டு போறேன். நான் ஒரு தெருவுக்குள்ள போனேன், நீங்க ஒரு தெருவுக்குள்ள வாங்க. நான் ஒரு கிராமம் போனேன், நீங்க ஒரு கிராமம் போனேன். வாங்க, எழுச்சி வாங்க. இருந்து 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 போதும். நம்ம சபைக்காக நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம், மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம வேலை செய்யறோமான நம்ம செய்யணும். பாஸ்டர் பார்த்துக்குவாங்க, ஊழியக்காரங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னா பைபிள்ல போடவே இல்லை. ஏன்னா அருப்பு மிகுதி, வேலையாளோ கம்மி. நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்குது. அதே போக சொல்றாரு, காலத்தை பார்க்க போனால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னமும் எல்கேஜிலே எவ்வளவு நாள் இருப்பீங்க? எப்ப பார்த்தா நான் கத்துக்கிட்டே இருக்கேன். இயேசுவை எவ்வளவு நாள் கத்துக்குவீங்க? அப்ப இன்னமும் உங்களுக்கு என்ன வரல? நம்பிக்கை வரல, அவன் மேல விசுவாசம் வரல உங்களுக்கு. அது அவரு இன்னாரு, அதான் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். நான் பட்டினியா இருக்க மாட்டேன். ஏன்னா வேறும் சொல்லு, நீதிமன்ற சந்ததி தெரியுறதே எனக்கு தெரியும். நான் கையும் பேச ஆசீர்வதிக்கப்படும். என் குடும்பம் தேவன் இணைத்தது மனிதன் எந்த மனுஷனும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாண்டிய எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு, என் மனைவிக்கு, எனக்கு, எங்க பிள்ளைகளுக்கு, எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதனால ஒரு மனுஷன், ஒரு மனுஷியும் என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை, என்னுடைய ஆசீர்வாத பிள்ளைகளை யாரும் தட்டி பறிக்க விசுவாசம் உள்ளவனா இருக்கும். அவர் மேல விசுவாசம் உள்ளவனா இருக்கும். நம்ம சின்ன வேலையை செய்ய சொல்றோம். அவன் எதை வேணா மண்மேட்டுல விழுந்து நம்ம வந்துருக்கோம். நம்ம எதிர்த்து போய் சொல்லுவோம். நிச்சயமா இப்படியே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்தியா சீக்கிரம்